உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம ரெண்டு விடயத்தை பற்றி பேச போகிறோம். மொதல் விடயமே நம்ம துரைந்தர் அக்கா தான். நம்ம துரைந்தர் அக்கானா யாருன்னா அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவங்க கட்சி மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் அவங்க செயல்பாடுகள், அவங்க நடத்தைகள், இதில் எல்லாம் நமக்கு கோட்பாடுலேருந்து கொள்கையிலேருந்து எல்லாமே நமக்கு விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் திமுக காரங்க இருக்கிற இடத்துலையே போயிட்டு அப்பைய முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களே எப்படி போட்டு சம்பவம் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. இல்லை, அந்த கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துச்சு. என்னன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜோசியர் ஒருத்தரை கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இப்போ இருக்கார்ல முதல்வர் விஜய் அவர் போட்டிருந்தாரு. அது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஏன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு எத்தனையோ பேர் போஸ்டிங் இல்லாமல், கவர்மெண்ட் போஸ்டிங் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. பசங்க வெளியில், பசங்க பொண்ணுங்க படித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஜோசியர் நடிகர் விஜய் அவர்களுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியராக இருந்திருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கும் போலங்க. ஒன்றும் இல்லை, என்ன சொல்லியிருப்பாரு, 2026 தேர்தலில் நில்லுங்க, கண்டிப்பாக நீங்கள் முதலமைச்சர் ஆயிருவீங்க அப்படின்னு அந்த வார்த்தையான சொல்லியிருப்பாரு. அது கூட நடந்துருச்சு போல இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாரு, சரி நில்லுங்க, எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் சொன்னது நடந்துருச்சு, அதனால இந்தாங்க உங்களுக்கு ஒரு முதல்வர், உங்களுக்கு ஒரு போஸ்டிங், கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அது கடைசியாக சட்டமன்றத்திலையும் எதிரொலிச்சுது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், நீங்கள் வேணால் உங்கள் பர்சனலாக வேணால் வச்சுக்கோங்க ஒரு ஜோசியரை, ஏன் நீங்கள் கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2-3 கேள்விகள்லாம் எழுப்பியிருந்தாங்க. அதற்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவருடைய பதவி பறித்து விடப்பட்டது. என்னதான் நமக்கு துரைந்தர் அக்கா மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலும், ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சிக்கு 10 சீட்டு திமுக கொடுத்துருந்தாலும் அதில் ஒரு சீட்டு அவங்க ஜெயிச்சு உள்ளே போனதுனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. அதற்கு நம்மளுடைய சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த தாவேகா அப்படின்ற கட்சியே பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்த நபர்களால் இறக்கி விடப்பட்ட கட்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தினாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு வாக்கெடுப்பு நடத்தினாங்க. புரியுதுங்களா? அந்த வாக்கெடுப்பில் அதாவது 22 ஓட்டு மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுவும் அதிமுக. புரியுதுங்களா? திமுக என்ன சொல்லுது, விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, திமுக தான் எங்களுடைய தீய சக்தி, திமுக தான் தமிழ்நாட்டோட தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தாரா? இப்போ என்ன பண்ணியிருக்கணும், திமுக விஜய் அவர்கள் முதல்வராக வரக்கூடாது அப்படின்னு வாக்கு போட்டிருக்கணும்ல. ஆனால் வாக்கு போடலை. என்ன காரணம்? வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. நாங்கள் வாக்கே போடாமல் அப்படியே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இதனால் சோசியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு டீலிங் இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா யார் தீய சக்தின்னு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இவங்கள தான் ஒழிக்கணும் அப்படின்னு வந்தாரோ அவங்கள விட்டுட்டாரு. அவங்களையும் நேரில் போய் பார்த்துட்டாரு, மற்ற கட்சிக்காரங்களையும் நேரில் பார்த்துட்டாரு. ஆனால் அதிமுக கட்சி பொதுச் செயலாளரை இது வரைக்கும் நேரில் போய் விஜய் அவர்கள் பார்க்கவே இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாகுது. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு டீலிங் இருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வியும் வருது. இது முன்னாடி இருந்தே இருக்கிற கேள்வி தான். ஏன்னா நம்ம விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி திமுக தீய சக்தி, ஸ்டாலின் சார் சிஎம் சார், சிஎம் அங்கிள் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரோ, இப்போ என்ன நான் நினைக்கிறேன்னா, இவங்களுடைய ஒரு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை இதெல்லாம் இருக்கட்டும், இனிமேல் எந்த மாதிரி பரப்பப்படும்னா விஜயா உதயநிதி ஸ்டாலினா அப்படின்னு கொண்டு போகிறக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அதனால் இப்போ அதிமுக கட்சியில் ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கு மேலே தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் போய்கிட்டு இருக்குது. அதிமுக கட்சி அப்படிங்கிறது இல்லாமல் நிலைமைக்கு போயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கப்பட்டு இருக்கு. விஜய் அவர்கள் வந்தது திமுக ஒழிக்க, ஆனால் ஒழிஞ்சு போனது அதிமுக. இதுதான் இங்கே எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.